உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்ம கிருபையாய் கொடுத்த இந்த வாரத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த வாரத்தில் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்புமுள்ள எங்கள் தகப்பனே, கிருபையாக எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுது எங்களோடு நீங்கள் பேசுங்க. உங்கள் மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுடைய இருதயத்தை செவியை நீர் திறக்க வேண்டுமாய் நல் மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு பார்த்து கூறுகிற கிருபையுள்ள வாக்குத்தத்தம் ஐஸ்வர்யமும் கனமும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவனால் கொடுக்கிறது முதல்ல ஐஸ்வர்யமும் கனமும். ஐஸ்வர்யம் கனமும் நமக்கு தேவையா இல்லையா? அந்த ஐஸ்வர்யம் கனமும் கர்த்தர் மாத்திரமே கொடுக்க முடியும். ஐஸ்வர்யத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதத்தில் நம்ம வாசிப்போம். உபாகம புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. நினைப்பாயாக முதலாவது சொல்றார், ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்கு உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலத்தை நமக்கு கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுவோமா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலத்தை கொடு. இப்பொழுது ஐஸ்வர்யம் இல்லாமல் வந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு எனக்கு கொடுக்க உண்மையின் மீதியும் உள்ள தகப்பன். ஐஸ்வர்யம் வேணும் இல்லை உலகத்தில். ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு நமக்கு தேவையானது முதலாவது தேவனை நினைக்க வேண்டும். நீ எவ்வளவு பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஜெபிச்சுட்டு வந்திருப்போம், பார்த்துட்டு வந்திருப்போம், ஆனால் இன்னைக்கு தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள நீங்களும் நானும் பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படின்னா காலையில் எந்திரிச்சதிலிருந்து தூங்குற வரைக்கும் படுக்கையில் கூட தேவனை நினைக்கணும். அப்பொழுது நினைக்கும் பொழுது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலத்தை கொடுக்கிறவர். அது மாத்திரமல்ல, நீதிமொழி புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 22:4, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஆமென் சொல்லுங்க. இப்போ தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலும் பயத்திற்கு நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு கொடுப்பது ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இந்த நாளில் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுக்க கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பன். அதை பெற்றுக்கொள்ள நாம் வந்திருக்கிற இந்த நேரத்தில் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு சரீரத்தையும் அப்பத்தையும் நாம் உட்கொள்ள போகிறோம். அதற்கு நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஏற்புடையதாக இருக்கிறதா? தேவ சமூகத்தில் நாம் உண்மையாக வந்திருக்கிறோமா? அதை நம்ம இந்த நாளில் இந்த நேரத்தில் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கர்த்தர் கொடுக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு முதல் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு முதல் அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை விட அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறாரா? அதனால தான் 2 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை பார்த்து கேட்கிறார். இந்த நாள் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கர்த்தர் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார்.
அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். அதைவிட அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது நாம் இயேசு கிறிஸ்து நம் வாழ்வில் வெளிப்படுவார். அந்த 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறியீர்களா. இந்த நாள்ல ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனா உண்மையா இருக்கிறாரா? அதனாலதான் யோவான் எழுதின சுவிசேஷத்துல 1 அதிகாரத்துல 12வது வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம் வாழ்வில் வெளிப்பட அவர் மேல் விசுவாசம், எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு. விசுவாசம் என்பது நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயம் தான். ஆனா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இடைப்படுகிறாரா, அதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்றால் நம் வாழ்க்கையில ஏன்? அப்பதாலதான் வேதத்துல யோவான் சுவிசேஷத்துல 1 அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை கனத்தை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்குள் இருக்கிறாரா? அவருடைய பரிபூர்ணத்தினால நம் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் கிருபையின் மேல கிருபை பெற முடியும். அந்த கிருபை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? சங்கீதக்காரன் சொல்றான் 32ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனத்துல, துன்மார்க்கு அநேக வேதனை உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். தேவனை நோக்கி பார்க்கிற நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதனால இந்த நாள்ல இதை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யத்தின் கனத்தை அவர் கொடுக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பனா இருக்கிறார். அந்த உண்மையும் நீதியுமுள்ள தகப்பனை தேடி வந்திருக்கு. இந்த நேரத்தில் தேவனை நினைக்கிற போது, கர்த்தரை அவரோடு உறவாடி அவரோடு ஐக்கியப்பட்டு வாழும் போது கர்த்தர் கொடுக்கிறது மோசேயினால் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனா கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிற்று. அந்த கிருபையும் சத்தியத்தையும் இந்த நாள்ல நாம் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க போறோம். அந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமா நம்ம கொடுக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பனா இருக்கிறார். அதனால தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்க போறார். கர்த்தரை நினைக்கும் போது ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்க போறார். அது மாத்திரம் அல்ல, நீதிமொழி புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு, அவரிடத்தில் உண்டு. ஆமென் சொல்லுவோம். அவரிடத்துல தான் ஐஸ்வர்யம் இருக்கு. அந்த ஐஸ்வர்யத்தை கர்த்தர் என்னை கொடுக்க போறார். உண்மையா யாரெல்லாம் வாஞ்சிக்கிறோமோ கர்த்தர் நிறைவாய் கொடுக்க போறார். அவர் கொடுக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பன். வெறுமையாய் கிளம்பின வாழ்க்கையில நிறைவான நன்மையை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தகப்பனா இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். தாவீதை குறித்து எல்லாருக்குமே தெரியும். தாவீது எப்படிப்பட்டவனா இருந்தான்? அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்க கூடாத ஒரு சூழல்ல இருந்துச்சு. ஆனா கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவனை பெரிய ராஜாவாய் மாற்றினார். அவனை குறித்து சொல்லும் போது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொல்லி இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அவற்றை நிறைவேற்றினார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கேட்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் இந்த நாள்ல தேவனுடைய கரத்தினால நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள போறோம். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். அதனால தான் 2 நாளாம் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார்.
அது 15ஆம் வசனம் அதே அதிகாரத்துல, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். ஆமென் சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருத்தங்களும் கொடுத்துட்டு இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் காத்தருளினார், எடுத்து வைச்சிருக்கார். இந்த ஆசீர்வாதத்தை என் மகளுக்கு நான் கொடுக்க போறேன், அதை சொன்னதை கரத்தினால நிறைவேற்ற போறார். அது இந்த 11வது மாதத்தில் நிறைவுள்ளவர்களாய் ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற போறார், நிறைவுள்ளவர்களாய் கொடுக்க போறார். எவ்வளவோ கஷ்டத்தில் வந்திருக்கலாம், கர்த்தர் நிறைவானவளாய் மாற்ற போறார். ஏன்னா இந்த மாதத்தில் கூட ஐஸ்வர்யமும் கனமும் அவரால் தான் உண்டாகும், யாரும் கொடுக்க முடியாது. அவருடைய பரிபூர்ணத்தினால நம்ம கிருபையின் மேல கிருபை பெற போறோம். அந்த ஆசீர்வாதத்தை சொல்லும்போது எப்படிப்பட்ட நிலையில இருந்தான் தாவீது, கர்த்தர் எப்படி அவனை பயன்படுத்தினார். எடுத்து வாசிப்போம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30வது வசனம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30வது வசனம். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். எப்படி ஒரு ராஜா நிலைமை, எப்படி வெறுங்கால், முகத்தை மூடிட்டு அழுதுட்டு போற நிலை, சூழல் ஒன்றுமே இல்லை. ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா, அவன் நிலைமை என்னங்க? வெறுங்கால் நடந்து அழுதுட்டு முகத்தை மூடிட்டு ஓடுறான். ஆனா ஓடும் போது அவன் நிலைமை 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிங்களேன். சீமையை தூஷித்து ரத்த பிரியனை, அதாவது இவன் அழுதுட்டு போறான், வெறுமையில போறான். ஆனா கூட இருக்கிற உலகம் என்ன சொல்லும்? உலகம் என்ன சொல்லும்? நீங்க வெறுமையா அவங்களை ஆக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். வெறுமையாக்கப்பட்ட நிலையில இருந்தா உலகம் ஓ பெஸ்ட்னு சொல்லுமா? சொல்லாது. அவனும் சேர்த்தி இன்னும் 2 ஊத்துவான். அவன் பட்டான் இல்லை, கடக்கட்டும். அதுதான் இப்போ உலகம் சூழ்நிலை. ஆனால் கர்த்தருக்குற வாக்குத்தத்தம் என்ன? 14ஆம் மாதத்தில் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையில் ஐஸ்வர்யம் கனமும் நம்ம கொடுக்க போறார். சூழல் வெறுங்கால், சூழல் முகத்தை மூடி அழுகிறது, ஓடுறது, என்ன செய்யறதுன்னு தெரியாத நிலை. தேவனுடைய வாக்குத்தத்தம் பொய்யுரையாத தேவன் கரத்தினால் நிறைவேற்ற போறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நிறைவேற்ற ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க போறீங்க. சூழல் இல்லை, ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு, வாக்குத்தத்தம் உண்டு. பொய்யுரையாத தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய பரிபூர்ணத்தினால நாம் கிருபையின் மேல கிருபை பெற போறோம். அப்போ அந்த 17ஆம் வசனம் 7வது வசனத்தில் அவன் திட்டுறான். 17ஆம் வசனம் பாருங்க. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இல்லையே, அந்த வசனம் இல்லையே. என்ன, அவன் சீமையை பத்தி சொல்றான் பாருங்க. தூஷித்து எப்படி சொல்றான்? உன்னாலதான் நான் இருக்கிறேன், நீ தொலைந்து போ, ஒன்றும் இல்லாம போடான்னு சொல்லி அந்த வெறுமையாக்கப்பட்ட நிலையில அவன் கேவலமா பேசினா கூட, அப்ப பாருங்க அந்த வசனம் 16ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம், அது மாத்திரம் இல்லை, எடுத்துக்கொள்ளுவோம். அதுல கர்த்தர் அதை சொல்லி இருக்கிறார். அப்படி 14வது வசனம் 11 பின்னும் கர்த்தர் போது கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில காணப்படுகிற அவமானங்களை யார் கொடுத்திருக்கிறா? கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று நம்ம அறிக்கையிடணும். புரியுதா? வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் செயல் இல்லாமல் ஒன்றும் நடைபெறாது, இல்லைங்களா? நம்ம தலையில் இருக்கிற முடியெல்லாம் கர்த்தர் எண்ணி இருக்கிறார். நிறைவான நன்மையை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். வெறுமையா இந்த நாள்ல கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யம் கனமும் அவருடைய கரத்தினால உண்டாயிருக்கிறது. ஆனா சூழல் வெறுமையாக்கப்பட்ட நிலை. ஆனா கர்த்தர் நிறைவானவனாய் மாற்ற அவர் உண்மையுள்ள தகப்பன். அதனாலதான் ஒரு நடந்ததை, தாவீதின் வாழ்க்கையில நடந்ததை கர்த்தர் நமக்கு சொல்லி காமிக்கிறார்.
இதை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அனுமதித்து அப்படியே விட்டாரா? 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுவோம். 17ஆம் அதிகாரத்தில் 17:27 வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 27 வசனம். இப்போ இந்த வெறுமையாய் அழுதுட்டு போறவன் ஒரு இடத்துக்கு வர்றான். வரும்போது கர்த்தர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் வரிசையா போ கேளுங்களேன். புத்திரர் எத்தனை பேர் வெறுமையா போனவனை வரிசையா ஒவ்வொருத்தங்களும் அவன் ஆசீர்வதிக்கிறாங்க. தாவீதை ஆசீர்வதிக்கிறத ஏன்னா நினைப்பாயாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென். இந்த ஆசீர்வாதம் 28ஆம் வசனம் பாருங்க. மெத்தைகளும் எதுவுமே போய் பெற்றுக்கொண்டானா? இல்ல, கர்த்தர் கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறவர் நம்மளோட இருக்கிறார். நீங்க வெறுமையா வந்திருக்கலாம், அழுதுட்டு வந்திருக்கலாம், புலம்பலோட வந்திருக்கலாம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் கனமும் அவரால் உண்டாகும். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் ஒரு பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். வெறுமையாய் போன தாவீதுக்கு இரக்கம் பாராட்டின கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்ட அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பன். அந்த ஆசீர்வாதத்தை முன்னொருவர் பெற்றுக்கொண்டார். எடுத்து வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17-18 வசனம். யோபு 7ஆம் அதிகாரம் 17-18 வசனம். மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும். யார் விசாரிக்கிறா? காலை தோறும் விசாரிக்கிறார். எந்திரிச்சு வந்துட்டு மகனே உனக்கு என்ன வேணும் கொடுக்கிறாரா இல்லையா? நிறைவான மக்களாய் ஆசீர்வதிக்கிறார். விசாரிக்கிறதற்கும் நிமிஷம் தோறும். அது மாத்திரம் இல்ல, காலை தோறும் விசாரிச்சுட்டு போகல, நிமிஷம் தோறும். ஒவ்வொரு நிமிஷமும் கால் சறுக்கிறது என்று சொல்லும்போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கிட்டு ஆமென் சொல்லாமா? ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் பார்க்கிறார். பார்க்கும்போது வரிசையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். எடுத்து வாசிப்போம். யோபின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தில் இந்த 11வது மாதத்தில் கர்த்தர் நம்ம கொடுக்கிறார். ஐஸ்வர்யம் கனமும் கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் நமக்கு எழுதப்பட்டிருக்குது. ஆமேன் சொல்லாமா? ஆம் என்று சொல்லி ஆமேன் என்று சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாசிப்போம். 19ஆம் வசனத்துல 6 இக்கட்டுகளுக்கும் உம்மை நீங்களாக்குவார். 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. எத்தனை மொத்தம்? 7 இருக்கு. 6 இக்கட்டிலும் காப்பாரு, 7ஆவதுலயும் ஆசீர்வதிப்பாராம். ஒவ்வொன்னா நீங்க வாசிக்கிறோம். அது ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? முதல்ல பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும், ஃபர்ஸ்ட் பஞ்ச காலத்திலே மரணத்துக்கு தப்புவிக்கிறார். யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்கிறார். அடுத்தது நாவின் சவுக்குக்கும். எத்தனை பேர் நாவின் சவுக்கு இருக்கா இல்லையா? அதை மாற்றார். எந்திரிச்சதுல இருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டிலேயே நாவின் சவுக்கு இருக்கா இல்லையா? வீட்டிலேயே இருக்கு, வெளியே வந்தாலும் இருக்கு. அந்த நாவின் சவுக்குக்கும் கர்த்தர் மாத்த போறார். அடுத்தது பாழாக்குதல் வரும்பொழுது பயப்படாமல் இருப்பீர். நிறைய விஷயங்கள் நடக்கு இல்லையா? ஆனா பாலாக்கு நமக்கு வரும்போது அதை விலக்கி பாதுகாக்கிறார். எந்திரிச்சு வர்றோம், சின்ன இடத்துல கூட நடந்துருது இல்லையா? லாஸ்ட் வீக் நாங்கள் நைட் 10 மணிக்கு அந்த ஒரு மேம்பாலத்தை கடந்தோம். ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தோம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நிறைய நடக்கு. ஆனா கர்த்தர் கிருபையாய் பாதுகாக்கிறார். அடுத்த வசனம். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். நீ வரும், அதை பார்த்து என்ன பண்ண போறோம்? துக்கப்பட போறது இல்ல, நகைக்க போறோம். ஆமென் சொல்லலாமா? உங்க வாழ்க்கையில எல்லாமே வரலாம், ஆனா எல்லாம் வர்றதெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அதனாலதான் சகரியான் புஸ்தகத்துல 4ஆம் 7ஆம் வசனத்துல பெரிய பர்வதமே செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய்.
அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இதை கேட்கிற நம்ம கொடுக்க உண்மையும் நீதியும் உள்ள தகப்பனா இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிமா. காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர், வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கையா இருக்கும், வெளியின் மிருகங்களும் உம்மோட சமாதானமா இருக்கும், உம்முடைய கூடாரம் சமாதானம். வசனம் வாசிங்க, எல்லாரும் வாசிப்போம். 24 வசனம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய கூடாரம் இந்த மாதத்திலிருந்து சமாதானமா இருக்க போகிறது. அடுத்தது, உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டோம். இந்த 11 மாதமும் ஏதோ ஒண்ணுல குறை இருக்கு. மாச சம்பளம் வந்தோடனே எப்படி இருக்கே, என்ன பண்றதுன்னு இருக்கலாம். இந்த ஆசீர்வாதம் தடைபட்டு இருக்குதே. ஆனா இந்த வசனத்தை சொல்லி நாம ஜெபிப்போம். நீங்க வாசிச்சிருக்கீங்க, கர்த்தர் கொடுக்க போறார். ஐஸ்வர்யம் கனமும் அவரால் தான் உண்டாகும். உங்க வீட்டில் சமாதானம் இருக்கும் மற்றும் குறைவை காணாத வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாக கொடுக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பனா இருக்கிறார். அடுத்த வசனம். உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். ஃபர்ஸ்ட் அறிந்து கொள்வீர். இப்போ சந்தானம் இல்லாம கவலைப்படுறோம், ஆனா சந்தானம் உண்டு, இதை அறிந்து கொள், அதை புரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்றார். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம கொடுக்க போறார். சொல்லிட்டு அடுத்தது பாருங்களேன். தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். அதான் வாழ்க்கையில கொடுக்கிற ஆசீர்வாதம் நிறைவானது. அத அழகா யாத்திரா புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரத்துல 25, 26 எடுத்து வாசிப்போம். கர்த்தர் ஐஸ்வர்யம் கனமும் நம்ம வாழ்க்கையில கொடுக்கும் போது யாத்திரா புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிப்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். எப்போ தேவனை சேவிக்கும் போது, நம்ம சேவிக்க வந்திருக்கிறோம், வீட்டில் அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதிப்பார், வியாதியை விளக்கப்படுறார். இந்த மாதத்துல விசுவாசத்தோட சொல்லுவோம், கேன்சல் பண்ணுவோம், நான் மெடிக்கல் பில் கட்ட போறதில்லை. கர்த்தர் நிறைவான நன்மையை கொடுக்க போறார். அந்த ஆசீர்வாதம் தானே. எவ்வளவு தடவை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கோம். இந்த நாள் ஆண்டவர் கொடுக்கிறது கர்த்தருடைய ஐஸ்வர்யமும் கனமும். ஐஸ்வர்யம் மொத்தமா இருக்கணும்னா செலவாகக்கூடாது இல்லையா, மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் வரக்கூடாது. அதை கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பார், வியாதியை விலக்குவார், மலடும் கற்பம் இருக்க போறதில்லை, ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இந்த நாளில் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நம்ம கொடுக்க போறார். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் தான் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். அவருடைய கரத்துல ஐஸ்வர்யம், நிலையான பொருள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார், யோபு கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு கொடுக்க நாம் அவர் உண்மை உள்ள தகப்பன். அப்போ நம்ம பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னா 3 காரியங்களை நம்ம செய்யணும். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 4வது வசனம். 27:4. கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை நான் கேட்பேன். முதல்ல ஒன்றுன்னு சொல்லுங்களேன். நான் ஒன்றை கேட்க போறேன். இப்போ நிறைய நம்ம கேட்போம். முட்டிங்கால் போட்டாலும் சரி, ஜெபம் பண்ணா இன்னைக்கு ஒன்றை கேட்கலாமே. அந்த ஒண்ணு கர்த்தர் கொடுக்கிறது தேவ பிரசன்னத்தை கேட்கலாம். வாசிங்க. அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பார்க்க போறேன். ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்க போறேன். என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஆமென். இந்த நாள்ல ஒன்றை செய்யலாம். ஆலயத்துல வந்து உட்கார்றது ஒண்ணுதான். வீட்டில் உங்கள் இடத்துல உட்காந்து தேவ சமூகத்தில் சபை கூடுவதில் விடக்கூடாது. மீதி நேரத்தில் தேவனை நினைக்கும் போது தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற காரணபலன் ஒன்றை என்று சொல்லிட்டோம். அடுத்த ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனம். அதை பிடித்து கொண்டேன், எண்ணுகிறதில்லை. என்ன செய்யறோம்? பப்போஸ் நான் என்ன செய்யறாரு? ஒன்று செய்கிறேன். தாவீது ஒன்று செஞ்சாரு, இவர் ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன்.
நம்ம இப்போ வரைக்கும் நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம்? பின்னானவங்களையே பேசிட்டு இருப்போம். அது ஒன்றை நான் செய்கிறேன் அடைந்தாயிற்று, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பந்தய பொருளுக்காக இந்த நாள்ல இருந்து நம்ம கடந்து போகும்போது ஒன்றை அவன் செய்தான், அடுத்த ஒன்று பின்னானவைகளை மறந்து. அதனாலதான் ஆண்டவர் ஏசாயா புத்தகத்துல 43ஆம் அதிகாரத்துல 18ஆம் 10வது வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம். 18 நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், ஐஸ்வர்யத்தை தர்றேன். நீ பழச நினைக்காத, புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும். இந்த நாள் வரைக்கும் ஐஸ்வர்யம் கர்த்தர் கொடுக்க போகும்போது வனாந்திர பாதை, அதை என்ன பண்ண போறார்? வனாந்திரத்தை அவாந்திர வெளியாக்குவேன். அடுத்து வனாந்திரத்துல வழியை, அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த நாள்ல கர்த்தர் பின்னானவைகளை மறக்கும் போது வனாந்திர பாதையில வழியை உண்டாக்குவார், அவாந்திரத்துல ஆறுகளை உண்டாக்குவார். மூணாவது நம்ம ஒன்று செய்ய வேண்டும். எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41 42வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. இப்ப எடுத்து பாருங்க, தேவையானது ஒன்றே. இப்ப இதுவரைக்கும் ஐஸ்வர்யத்தை கனத்தை கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நம்ம எதை குறித்து நம்ம கவலைப்பட்டு இருக்கோம்? அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இருக்கோம். தேவையானது ஒன்று, தேவ சமூகம் தான். அதனாலதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கிறேன். ராஜ்யம் என்பது என்ன? தேவனுடைய பிரசன்னம். அந்த பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிறோம். அவர் மேல நம்பிக்கையா விசுவாசத்தோடு இருக்கும் போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கிறேன். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த நாள்ல நல்ல பங்காகிய தேவ சமூகத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த நாள்ல அந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய கரத்துல பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அந்த நிறைவான நன்மையை கொடுக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பனா இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் காத்திருந்தோம். அந்த மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்து தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எடுத்துக்கொள்ளுவோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒன்றை நாம் செய்வோம், தேவ சமூகத்தில் காத்திருப்போம், தேவையான ஒன்றை நாம் பெற்றுக்கொள்வோம். நிறைவான நன்மையை கொடுக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பனாய் இருக்கிறார். கர்த்தர் தேவனாகிய கர்த்தரையே நினைப்பாயாக. அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறவர். சூழல்ல தாவீது வெறுமையாய் போனான், தேவனை நினைத்தான். தேவனோடு ஒப்புரவாகும் போது அவர் கடவுள் கொடுத்தது நிறைவானவனாய் அவனை ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் இழந்து போனவனாய் இருந்த யோபுவின் வாழ்க்கையில 2 பலனை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஒருவேளை இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம் வாழ்க்கையில ஒருவேளை குறைவு இருக்கலாம். குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற அந்த வாக்கு தத்துவம் எடுத்து வாசிப்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஐஸ்வர்யமும் கனமும் வருகிறது வல்லமையும் உண்டு, மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் உள்ள எங்கள் தகப்பனே, கிருபையாய் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எங்களோடு நீர் பேசின நல் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய கரத்தில் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதமாய் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் நீர் தொட்டு பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. நிறைவானவர்களாய் கடந்து போக, நிறைவான பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களோடு நீர் தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நல் மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.